ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஓஐசிஎல் ஏவுடைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்குன்னு இன்னும் 2 டேஸ் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 300 வேக்கன்சிஸ் இருக்குது. இன்னும் நீங்கள் யாரானா இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் 10th ஜனவரியும் மெயின்ஸ் எக்ஸாம் 28th ஜனவரியும் நடக்க போகுது. இது வந்து எக்ஸாக்டாக பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்க போது. இது வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஓகேங்களா. சரி, 285 வேக்கன்சிஸ் ஜென்ரலிஸ்ட் போஸ்ட்டுக்கும் இந்திக்கு ராஜ்யசபையா போஸ்ட்டுக்கு ஒரு 15 வேக்கன்சிஸ் இருக்குது. 285 அப்படிங்கிறது இதுக்கு சூப்பரான வேக்கன்சி. யூஸ்வலாக வந்து ஒரு 100 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஓக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 4 வருஷம் நீங்கள் கம்பல்சரி ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு வேளை நீங்கள் அதை விட்டு போகிறீங்க அப்படின்னா 1 இயருடைய சேலரியை நீங்கள் பே பண்ணணும். அப்படிங்கிறது ஒரு பாண்டு தான் தவிர இது கண்டிப்பாக 4 வருஷம் கழித்து நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டு போனால் தான் அது. கண்டிப்பாக இந்த வேலையை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா இது ஏவோ சேலரி அதிகம். பர் மந்த்து 85,000 இங்கே போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பென்ஷன் அலோவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா. 85,000 அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னேண்டில் வரும். இன்னும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலோவன்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நல்ல சேலரியோட நல்ல ஜாப் இது. ஓகேங்களா. ஜென்ரலிஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 60% மார்க் எடுத்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட்டாக இருந்தால் போதுமானது. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 30 வயசு வர ஜென்ரல் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு 33 ஏஜ் வர, எஸ்சி எஸ்டிக்கு 35 வரை இருக்குது, பிடபிள்யூடிக்கு 10 எக்ஸ்ட்ரா போட்டு 40 வயசு வரை இருக்கும். 30/11/2025 உங்களுக்கு இந்த வயசை ரீச் ஆகிருக்கக்கூடாது. ஓகேங்களா. 29ஆம் தேதி நீங்கள் 33 வயசு ரீச் ஆகியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா. 32 இந்த டேட்டில் 30ஆம் தேதி ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 32 வயசு 364 நாள் ஆகுதுன்னா கூட நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். இந்த ஏஜை டச் பண்ணியிருக்கக்கூடாது இந்த டேட்டில். ஓகேங்களா. மினிமம் 21 இயர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஆஸ் ஆன் திஸ் டேட்டில். ரைட்டு. எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். ஓகேங்களா. இதில் 18ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டாக போட்டிருக்காங்க. சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் இருக்குன்ட்டு அவங்க எகைன் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இது மாதிரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 18ஆம் தேதி வேறு டேட் இருக்குது. நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணாமல் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நான் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். பேங்க்கில் ஒரு பிஓக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பேட்டர்ன். ஆனால் ஒரு ஆர்ஆர்பி பிஓ எழுதிருப்பீங்க நிறைய பேர் நீங்கள் எக்ஸாமுக்கு. அதில் கேட்டாங்களே கொஸ்டின் அந்த லெவலில் தான் இதில் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷம், 35 மார்க். இங்கிலீஷ்க்கு மட்டும் 30 மார்க். ஓகேங்களா. எக்ஸாக்டாக ப்ரிலிம்ஸ் எப்படி இருக்குமோ, பிஓ ப்ரிலிம்ஸ் இருக்குமோ பேட்டர்னில் ஆர்ஆர்பி பிஓ லெவலில் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மார்க்கு நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒன்லி குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்வாங்க. அதாவது இப்போது 285 இருக்கு இல்லையா, இன்ட்டு 20, இதில் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் அவங்க மெயின்ஸுக்கு கொண்டு போவாங்க. ஓகேங்களா. அதுக்காக மட்டும்தான் இது. எப்படி காலேஜில் என்ட்ரி ஆகிறதுக்கு 12வது மார்க் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதை நம்ம ஃபைனல் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இதில் மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு மார்க் வரும். அதை வச்சு தான் நமக்கு ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், ரீசனிங் 45 கொஸ்டின், 45 மார்க், 45 நிமிஷம். ஆப்டிடியூடில் 40 40 40. ஓகேங்களா. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மார்க்குன்ற மாதிரி செக்ரேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆல்சோ 35 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஆர்ஆர்பிக்கு படிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து பிப்ரவரி மாதம் மெயின்ஸ் நடக்கும், ஜனவரி மாதம் ப்ரிலிம்ஸ் நடக்கும். நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். நான் உங்களுக்கு எகைன் காட்டுறேன். ஓகேங்களா. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒரு 30 மார்க் இருக்குது. எஸ்ஏ அண்டு ப்ரீசியஸ் ரைட்டிங். எஸ்ஏ ரைட்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டைப் பண்ணணும். ஒரு ஏதாச்சும் ஒரு இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம டைப் பண்ணணும். அதில் ஒரு 3-4 எஸ்ஏ கொடுப்பாங்க. அதில் செலக்ட் பண்ணி ஒரு 2-3 எஸ்ஏ கொடுப்பாங்க. அதில் செலக்ட் பண்ணி நம்ம எந்த எஸ்ஏ எடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ப்ரீசியஸ் ரைட்டிங்னா அதில் இருக்கும். அதிலிருந்து நம்ம எடுத்து கரெக்டாக நான் அது உங்களுக்கு என்ன செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதிலே பேராகிராஃப் இருக்கும். அதுலேருந்து ஷார்ட்டாக எடுத்து நம்ம எழுதுறது தான் ப்ரீசியஸ் ரைட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்லைன்லேயே எடுத்துப்பாங்க.
நடக்கும். ஓகேங்களா? இதுவும் குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஓகேங்களா? அப்போது இந்த அவுட் ஆஃப் 200ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்டிவில் அவங்க ஒரு செக்ஷனல் கட்டை வைப்பாங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதுமானது. மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இந்த 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 5 சப்ஜெக்ட் சேர்த்து நீங்கள் ஒரு மார்க் எடுக்கிறீங்க இல்லையா, அதில் எவ்வளோ மார்க் இருக்குன்றதை பொறுத்து தான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் குவாலிஃபைங் நேச்சர், டிஸ்கிரிப்டிவும் குவாலிஃபைங் நேச்சர். அவங்க வைக்கிற கட் ஆஃபை கிளியர் பண்ணால் போதுமானது. அதை உங்களை ஃபைனல் லிஸ்ட்டில் சேர்த்திக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் மெயின்ஸில் ஒரு மார்க் வைப்பாங்க. அதுலேருந்து இன்டர்வியூக்கு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே இன்டர்வியூவில் ஒரு மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இதை ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதில் யார் டாப் 285ல் வராங்களோ அவங்களுக்கு ஜாப். ஓகேங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். இங்கே இருக்குது பாருங்கள் இன்டர்வியூக்கு. ஓகேங்களா? என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ்டு 3 ரேஷியோ. ஓகேங்களா? இப்போது ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 285 இன்ட்டு 20 டைம்ஸ் மெயின்ஸுக்கு போவாங்க. சரிங்களா? இப்போது இந்த மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் அப்படின்னா 285 இன்ட்டு 3. ஓகேங்களா? அப்போது 285 இன்ட்டு 17 டைம்ஸ் இருக்குல்லாங்க இல்லையா, அவங்க மெயின்ஸ்லேருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? அப்போது இத்தனை 285 இன்ட்டு 3 மெம்பர்ஸ் இந்த ரேஷியோவில் அவங்க மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. ப்ரிலிம்ஸில் அப்ளை பண்ணவங்க எல்லாம் எழுதலாம். ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு 285 இன்ட்டு 20 மெம்பர்ஸ் எடுப்பாங்க. அதுவே இன்டர்வியூக்கு 285 இன்ட்டு 3 மெம்பர்ஸ், வேக்கன்சிஸ்க்கு 3 டைம்ஸ். ஓகேங்களா? இத்தனை பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 3ல் 2 பேரை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு வேலை. அப்போது ஃபைனலாக 285 மெம்பர்ஸுக்கு வேலை. இதுலேருந்து ஒரு 17 பேரை ஃபில்டர் பண்ணி இன்டர்வியூக்கு அனுப்புகிறாங்க. இதுலேருந்து ஒரு 2 மெம்பர்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் வேலைக்கு அனுப்புவாங்க. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ கடைசியாக இந்த 285 எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மெயின்ஸ் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் வச்சு ஒரு கட் ஆஃப் கிரியேட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடியவங்கள ஃபைனல் லிஸ்ட்டில் எடுப்பாங்க. மெயின்ஸ் மார்க்கும் இதில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் மெயின்ஸில் நல்ல மார்க் எடுத்து இன்டர்வியூவில் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டீங்களாலும் கிடைக்காது. மெயின்ஸில் ரொம்ப சுமாராக பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு இன்டர்வியூவில் நல்லா பண்ணாலும் கிடைக்காது. மெயின்ஸ்லேயும் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், இன்டர்வியூலும் நல்ல மார்க் எடுத்தால் தான் இந்த வேலை கிடைக்கும். இது IBPS PO மாதிரி கிடையாது. நல்லா மெயின்ஸில் நல்ல மார்க் லீடு வைங்க, இன்டர்வியூ கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள், வேலை கிடச்சிடும். மெயின்ஸில் ஒரு கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா அதை விட குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மார்க் வச்சு சேர்த்து எடுக்கிற மாதிரி நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போனால் பெட்டராக இந்த வேலை கிடச்சி நல்லா வாங்கிடலாம். அதாவது நல்ல சான்சஸ் அதிகம் வேலை வாங்குறதுக்கு. ஓகேங்களா? இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285 SC ST PWD. மற்றவங்களுக்கு அவங்கள தவிர இருக்க மற்றவங்களுக்குலாம் 1000 ரூபா. இதோட அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். TN Bankers டெலகிராம் குரூப்பில். ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட அங்கே வந்து கேளுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி இவ்வளோ பிளேசஸ் இருக்குது. நல்ல விஷயம் தான். வழக்கமாக 3 இடத்துல தான் தருவாங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம். இதில் சேலம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கெல்லாம் சேலம், மதுரை பக்கம் இருக்கவங்க மதுரை, சவுத்தில் இருக்கிறவங்க திருநெல்வேலி, மிடில் இருக்கிறவங்க திருச்சி, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க சென்னை. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஓவராலாக கவர் ஆகிருக்கு. சென்டரை பொறுத்தவரை மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை ஒரே ஒரு சென்டர் தான், சென்னை மட்டும்தான் போய் எழுத முடியும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட்டு எகைன் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் January 10, மெயின்ஸ் எக்ஸாம் 28 February. நம்ம February 1 என்ன பண்ணுவோம் அப்படின்னா RRB எழுதுவோம்.
ஓகேங்களா, ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஸோ அதில் படிக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு படிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனை போட்டாலே போதுமானது. தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்ஆர்பிக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிங்களானாவே அதை வச்சு நம்ம இதில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிக்கிறது இதோடைய ப்ரிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும். நான் அதை பற்றி செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு வரேன். இப்போதைக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க அப்படின்னா சேலரி 85,000 பர் மந்த்து ப்ளஸ் அலோவன்சஸ், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலோவன்சஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை கமெண்ட் செக்ஷன்லையும் டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ளை பண்ணவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் செப்பரேட்டாக அந்த எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.